இல்லத்தில் வாழுகின்றேன். இந்திரஜல குலத்தி சங்கமா படியேறி யார் வீட்லயும் பிச்சை கேட்க மாட்டோம் சார். ஜாதி அந்த புஜ்ஜி குளவந்த ஆச்சாரம். யார் தெரியுமா? வள்ளி குலத்தி. ஆமா, எங்க ஜாதியில் தான் முருகப்பெருமானையே பொண்ணு எடுத்துக்கிறாரு. அப்படி நாங்க வள்ளிக்குறவர். வரவூர்லயே ஏகப்பட்ட ஜாதிக்கு வள்ளிக்குறவு இருக்கிறாங்க, நலிக்குறவு இருக்கிறாங்க, திருட்டுக்குறவு இருக்கிறாங்க, எத்தனையோ ரகம் உன்ன மாதிரி திருட்டுக்குறவு இருக்கிறாங்க. எல்லா ஜாதியும் ஏத்துக்கலாம். ஏசி சாமி கும்பிடுறாங்க, ஏசி சாமி ஒருத்தன் அடியே லோயான்றோம், ஒருத்தன் அடியேங்க பான்றோம். இன்னொருத்த என்ன பண்றான்? ஐயோ பண்றான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாதிக்கு இருந்தாலும் உன் ஜாதி அப்படி சொல்லிட்டேன். அரே சாமி, நாங்க வள்ளி குறவுறாங்க. வள்ளி குறவுறா? ஆமா சாமி, நல்லா கேட்கணும். வள்ளி குறவுறான். அரே சாமி, எங்க தொழில் என்ன தெரியுமாடா? எல்லாமா தொழில் நானே கேட்கலான்லாம் நினைக்கல. இருந்தாலும் எல்லாத்துக்கும் இருக்குது ஒவ்வொரு தொழில். அது என்ன தேடு? கரும்பு வெட்ட போகிறேன், முடிஞ்ச தார் ரோடு வேலைக்கு போகிறேன். ஆனால் எங்க உன் தொழில் என்ன? எங்க தொழிலா சாமி? அரே சாமி, ஏமா அதே சாமி அதே சாமின்னு ஏற்கனவே அர்த்தம் தான் நடக்குது. என்ன சாமி, என்ன தொழில்? அரே உனக்கு தெரியாதுடா ஐயா. உன் தொழில் எங்கிட்ட சொல்லிட்டு போறியா? என்னத்தடா புரியும்? கேக்குறியா? தூக்கி சொல்லுமா? என் பாச புரியலையா? இல்லம்மா, தூக்கி சொல்லு. தூக்கி சொல்லலாம். அரே சாமி, திருப்பத்தூர் நாட்டாருக்கு திருப்பி குத்தனை கேட்டுக்க சாமி. அவனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புதுமையா குத்தனடா சாமி. அவர் போய் பல நடிகர் திலக சிவாஜிக்கு நன்மையா குத்தன சாமி. அது மட்டும் கிடையாது. அப்புறம் யாரு குத்துன? அரே சாமி, செத்து போச்சு ஜெயலலிதாமா. அவளுக்கு பாரு நெத்தில நான் தானே பச்சை குத்துனா சார். இந்த அம்மா குத்தனவெல்லாம் அவ செத்து போய் இன்ன வரைக்கும் உயிரோட யாரும் இல்லை. எப்பமா இங்க வரலாம், நீ குத்தனவங்க யாருன்னா உயிரோட இருக்கிறாங்களா? அரே சாமி, இப்ப எல்லாம் போயிட்டாங்கடா. ஏன்னா அந்த காலத்துல இந்த காலம் இப்ப எனக்கு குத்திட்டு போடலான்னு. அரே சாமி, உனக்கு கூட குத்திக்கிறேன்டா சாமி. நீ கூட சீக்கிரம் போயிடுறேன். சீக்கிரம் போயிடுச்சுன்னா கூட தூக்கி நீ போயிடணும். எங்கடா சாமி போயிடுங்க கூலிக்குமா? கூலி வேலை செய்யறதுக்கு. அதனால நான் கேட்டேன். அரே சாமி, பச்சை குத்து உண்டா சாமி? எல்லாம் பச்சை பாம்பு பச்சை, போரம் பச்சை, தேழு பச்சை, நெறி பச்சை, நண்டு பச்சை, எல்லா பச்சையும் குத்து உண்டா சாமி. ஆமா, இப்படிலாம் பச்சை குத்துறோம் பச்சை குத்துறோம் சொல்லி எல்லாம் பச்சை குத்தியா? போய்
ஆமாங்க அம்மா தேடு பச்சை குத்துவேன், பாம்பு பச்சை குத்துவேன், எல்லா பச்சையும் குத்துவேன். ஆமா அம்மா தானே நான் சொல்ற பச்சை குத்தணும். என்ன சாமி? அம்மா சின்ன வயசுல இருந்து நானும் என் நண்பனும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஒரே ஃப்ரெண்டு சாமி. இன்ன வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சது கிடையாது. அதனால அவன் பேரை நான் குத்தணும். அப்படியே சாமி. ஒரு எழுத்துக்கு எவ்வளவு கேட்பேன்? அரே சாமி ஒரு இவன் நேரத்துக்கு அந்த பையனை எரியணும்னா எப்படி எழுவான்? கம்மி பண்றான். அரே சாமி சொல்றாங்க. அரே சாமி உங்க நண்பாங்க கேரா பாரு சாமி கூப்பிட்டு கேள்றாங்க. வாடா போயிட்டு சொல்றப்ப சாமி கேட்டேன். எல்லாம் பச்சை குத்துறான். நீ நானும் சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் நண்பர்கள். இருந்தாலும் உன் பச்சை நான் குத்தணும். சின்னசாமி பாடுறா அதெல்லாம் ஏன் நீ சொல்ற? நீ பச்சை குத்திக்கிறன்ற இடத்துக்கு வா. அப்படியா? போய் உக்காடுறா, நான் குத்திக்கிறேன். போடா போடா போய். என் மேலே அவனுக்கு கோபம். ஒரு 2 நாளாக வந்து அவனை விட்டுட்டு டூருக்கு போயிட்டு அவனுக்கு கோபம். நானும் கட்டு கொடுத்துறேன். ஓட்ட செட்டில் ஓட்டுறவங்களுக்கு நாங்கள் மடுவில் பிச்சு வந்தவங்களுக்கு ஒரு வழியில் பார்த்துறேன். அரே சாமி பச்சை குத்தணுமா? அம்மா சரியான பச்சை குத்தணும். மை எடுத்துணும் ஓடு. அம்மா மை எடுத்துமா? அம்மா பாரு, என் கூட தான் பிறக்கல. ஆனா என் கூட இருந்தவன் அது மாதிரி சின்னசாமி. அந்த சின்னசாமி பேரை மட்டும் குத்து. அரே சாமி உள்ள மை இருக்கிறா சாமி எடுத்துமாடா இங்கே குத்துறியா? போயிட்டு ஒண்ணு ஒருமை இல்லையம்மா. அப்படி குத்து. ஸ்ரீராமா சாமி Jaya
தூக்கம் முடியாது. ரசமா சின்ன வயசுல என் நண்பன் என் கூட படிச்சவன் சின்னசாமி என் கூடயே இருந்தான். திடீர்னு காணாத போயிட்டான். சின்னசாமி எங்கே போனான்னு ஏது போனான்னு தெரியல. பாடாங்க ஏண்டா சின்னசாமி ஆமா அப்படின்னு குத்த சொன்னேன். சரி என்னாலும் குத்திருக்கிறான்னு பாரு. ஐயா உன் நண்பன் பேரு என்னடா பேரு? உன் பேர் என்ன பேரு? இல்ல உன் நண்பன் பேரு. என் நண்பன் பேர் சின்னசாமிங்க. இப்ப பாரு குத்திங்கிறது பாரு. ஏ சுன்னிசாமி குத்திங்கிறாப்ப. சின்னசாமி குத்திட்டாரா? ஏமா வாங்க. அரே சாமி கூலி கொடுக்க போறடா ஐயா. என்ன கூலி கொடுக்கலாம்? கூலி அரே சாமி கூலி 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 எப்படி கொடுப்பான் கூலி? யாரா சாமி? செஞ்சு வேலைக்கு சரியா வேலை செய்யணும். நான் சின்னசாமின்னு குத்த சொன்னேன். ஆமா சின்னசாமின்னு குத்தினீங்க. அரே அதுக்கு காசு கொடுக்க மாட்டாடா ஐயா. ஏமா ₹1 கொடுக்க மாட்டேன். அரே சாமி இங்க வந்து நேரா நான் தேக்கிற மலைக்கு போகடா ஐயா. எங்க அரே மலை 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 நாட்டுக்கு போகடா. நம்ம தங்கினகார மலைக்கு போவா. அவ போனா போயிருந்தா எனக்கு அவ குத்துனது சரியில்லை. போ அரே சாமி உனக்கு குத்துன ஊசி மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன்டா ஐயா. வச்சுக்கு எனக்கு எனக்கு இது அரே அங்க போய் நல்லா பல 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 பலன்னு நெருப்பு ஏத்துண்டா சாமி. அடுப்பு ஊசி காய வச்சுக்கோ. அந்த ஊசி எடுத்து அந்த நெருப்புல போட்டு காசுனா சாம போடு. அப்படியே சேவை 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 செவனந்த ஓடி துணி சேவை கொண்டா சாம. இதே மாதிரி ஆமா செவந்து போகுது. எனக்கு என்ன கிடக்கு? அப்படியே உன் கை அதே மாதிரி செவுந்து அத்து உடஞ்சு உழுது. அரே கூலி கூடுறாரே. அம்மா நான் கூலி கொடுக்கணும்னா நான் பெற்றுதான் எடுக்கணும். அரே போய் எட்டுனடா சாம. அம்மா அப்படி போகணும்னா இருந்தாலும் உன் கூலியை நான் அடிக்கணும். அவ்வளோ தானே? ஆமா சாமி. இப்போ பாரு உனக்கு எவ்வளோ வேணும்? போய் தப்பாரு எவ்வளோ வேணும் உனக்கு? ஆடிக்கிறவங்க கடை மட்டும் வாங்கணும். பின்னாடி போய் ஏமாத்திட்டு எல்லாம் கேளாங்க. எல்லாமே கேளாங்க. அவன் கிட்ட வாங்கி வந்து கூலி அடிக்கிறேன். போட குத்தி போட எனக்கு எங்க கூறே எங்க கூறே டிஃபரெண்டான குறத்திக்காரு காசு திருடுறது எங்கிட்ட கத்து கொடுக்குமாண்ணா நிர்மால்மேதா நாங்களாம் பாரத்துல போனா ஒரு நாளைக்கு 5000 கூட திருடுவோம். சாமி இந்த குறப்போட சொல்றது ஏடி உள்ளது அதையும் வச்சுக்கிட்ட ஒண்ணும் இல்ல. அரே சாமி எங்க போய் வச்சுக்கணும்? வச்சுக்கணும். ஆமா சாமி போயிடுச்சு.
அரே சாமி சொல்லம்மா. அதை கேள்றா ஐயே நான் வரும்போது எப்படி வந்தேன் எப்பா வரும்போது வலிவிட்டு தானா பாஞ்சாலே வந்தேன் ஆனா நான் இங்க இருந்து போகும்போது எந்த ஊரு பாஞ்சால புறவஞ்சி பாடி போறேன் பாக்கறவங்க என்னன்னு வாங்க அத பாரு குறத்தி பாஞ்சால அதனால எப்படி போகணும் ஏமா மலை குறிப்பில்லு சாமி சிங்கரிச்சு கதை சொல்லுவாங்க. சாமி இருந்துச்சுன்னா சிங்கரிச்சு வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா சிங்கரிச்சு விடுவாங்க. குறிப்பில்லு அதுக்கப்புறம் துரியோதனை வந்து சிறையில் அடிச்சிருவான். மலை குரத்தி போலே சிறையில் அடிச்சிருவான். புறம் இடிகள் வந்து மணிகள் கட்டி கொடி கயிர் தாம்பு கயிர் குழந்தை கட்டும் யானை கயிர் குறம் வந்து அடிக்கடிக்கான முறிகள் அர்ஜுன் வந்து கொரோனா சாமி வாங்கலையா ஐயம்மா சொல்றையே இதெல்லாம் வாங்கலையான்னு கேட்குறியா? என்ன உனக்கு வேணுமாடா குட்டி? வேணாமா? தேவையில்லையா? பட்டை வாங்குதாம்மா முருகனுக்கு சாத்தனாரும் சாத்தனாரும் கம்மனு ஆவியாட்டுங்குது. நானே அப்படியே பட்டாலும் தெரியல, அவன் தெரிஞ்சுக்கணும். அப்படியா? அரே சாமி இதை பார்த்தா எப்படி தெரியுது? வேணாங்க டே, வேணா குட்டி. கலையா கலையா இங்க பாரு, என்னை பாரு, நாட்டுக்கு அங்கே வேலை பார்க்கறேன். சொல்லம்மா. நீ எங்கட தானே வேலை செய்யணும், அவங்க கட்டி நான் வேலை செய்யறேன். கூப்பிட்டு வேலை செய்யணுமா? அவன் தான் பாப்புன்னு Ari,